பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 வருஷத்தில் 3 வருஷம் மக்களோட மக்களாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, நிறைய உவமைகள் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நாம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்ல சமாரியன். எல்லா உவமைகளும் இயேசு கிறிஸ்து சொன்னது பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, அங்கே போகிறவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றின உவமைகள் நிறைய சொல்லியிருப்பார். ஆனால் இந்த உவமைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்தமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொன்ன ஒரு நியாய சாஸ்திரிக்கு சொல்லப்பட்ட உவமை தான் இது. ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அந்த வழியாக ஒரு நியாய சாஸ்திரி வந்து நேராக இயேசு கிட்ட நின்னார். நேராக இயேசு கிட்ட வந்து அவரை சோதிக்கிறபடி அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். உடனே இயேசு கிறிஸ்து அவருக்கு பதில் சொல்லாமல் அவர்கிட்டயே ஒரு கொஸ்டின் திரும்ப கேட்குறாரு. நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ என்ன வாசித்திருக்கிற அப்படின்னு அவங்கிட்டயே நேராக கொஸ்டின் கேட்குறாரு. உடனே அந்த நியாயசாஸ்திரி, நியாயப்பிரமாணத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு எழுதியிருக்குன்னு சொன்னார். உடனே இயேசு, அப்படியே அழகாக சொல்லிட்டே, நீ சொன்னது சரிதான், இந்த நியாயப்பிரமாணத்தின்படியே நீ வாழ, அப்படின்னா நீ பிழைப்பாய், அதாவது அப்படின்னா நீ நித்தியராஜ்யத்துக்கு போவ அப்படின்னு அந்த நியாய சாஸ்திரிக்கு இயேசு கிறிஸ்து பதிலும் சொன்னார். இந்த பதிலை கேட்டதுக்கு அப்புறமும் அந்த மனுஷனுக்கு அந்த இடத்துல இருந்து போகணுன்னு தோணலை, அந்த கொஸ்டின் அதோட நிறுத்தணும்னு தோணலை. எப்படியாவது இயேசு முன்னாடி தான் ஒரு நீதிமான் அப்படின்னு காட்டணும்னு அந்த மனுஷன் ரொம்பவே பிரயாசப்பட்டு இயேசு கிட்ட திரும்பவும் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. என்னோட அயலானை நான் நேசிக்கணும் இல்லையா, நிஜமாலுமே என்னோட அயலான் யார் அப்படின்னு இயேசுவை பார்த்து கேள்வி கேட்குறாரு. இப்போ தான் இயேசு இவருக்கு ஒரு உவமையை பதிலாக சொல்கிறாரு. என்ன உவமை சொன்னாருன்னு பார்ப்போமா? ஒரு தடவை ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாக போயிட்டு இருந்தான். போகிற வழியில் கொஞ்சம் கள்ளர்கிட்ட இவன் அகப்பட்டு அந்த கள்ளர் இவனுடைய வஸ்திரத்தையும் உரிந்து இவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு இவனை குற்றுயிராக அந்த இடத்துலையே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வராரு. ஆசாரியன்னா பிரீஸ்ட். அந்த மனுஷன் இந்த அடிபட்டு கிடந்த மனுஷனை பார்த்தும் பார்க்காத மாதிரி வேற ஒரு திசையில் அப்படியே போயிட்டாரு. அடுத்தது ஒரு லேவியன் அந்த வழியாக வராரு. லேவியன்னா ஆலயத்தில் பணிவிடை செய்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனும் இந்த அடிப்பட்டு கிடந்தவனை பார்த்து ஒன்றும் தெரியாத மாதிரி வேற ஒரு திசையில் நமக்கு எதுக்குடா வம்புன்னு இன்னொரு வழியாக போயிட்டாரு. மூணாவதாக சமாரிய நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன் அந்த வழியாக பிரயாணமாக வந்துட்டு இருந்தார். அப்போது இந்த அடிப்பட்டு கிடந்த மனுஷனை பார்த்து மனதுருகி அவர் பக்கத்தில் வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவருடைய காயங்களை கட்டி தன்னுடைய சொந்த வாகனம், அதாவது கழுதையில் ஏற்றி அவரை நேராக ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய் அங்கே அவரை நல்லா பராமரித்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளில் அவர் அங்கிருந்து புறப்பட்டு போகிறப்போ அந்த சத்திரக்காரன் கையில் 2 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு, இனி ஏதாவது தேவைப்பட்டால் நான் திரும்ப வரப்போ தரேன், இந்த மனுஷனை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இந்த உவமையை சொல்லி முடிச்ச உடனே இயேசு இப்போ நியாயசாஸ்திரி கிட்ட கேட்குறாரு, இப்போது இந்த அடிப்பட்ட மனுஷனுக்கு இந்த 3 பேரில் யார் அயலானா இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நியாயசாஸ்திரி, யார் அவன் மேலே இரக்கம் காட்டினாங்களோ அவங்க தான் அவனுக்கு அயலானா இருந்திருக்காங்க அப்படின்னு பதில் சொன்னார். அப்போ இயேசு, நீயும் போய் இப்படியே செய், அப்படின்னா நீ நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வ அப்படின்னு அந்த மனுஷன்கிட்ட சொல்லி அவரை அனுப்பிட்டாரு. இந்த உவமையிலிருந்து என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அயலானை நேசிக்கணும், சகோதரனை நேசிக்கணும், கூட இருக்கிறவனை நேசிக்கணும்னு நம்ம நிறைய விஷயங்கள் பைபிளை பார்த்தே நம்ம கற்றுருப்போம். ஆனால் இந்த அயலான்னு சொல்லப்படுறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, நம்முடைய நண்பர்கள் மட்டும் கிடையாது, நம்முடைய சகோதரர்களும் உறவினர்களும் மட்டும் கிடையாது. ஆனால் அயலான் அப்படின்னு நம்ம யாரையெல்லாம் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். நம்ம லைஃப்லேயே அந்த மனுஷனை ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நம்ம
பார்க்குறதா இருக்கலாம். நம்ம இனிமே அந்த மனுஷனை பார்க்குறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காம இருக்கலாம். இந்த நல்ல சமாரியன் இந்த மனுஷனுக்கு உதவி செஞ்சப்போ இந்த மனுஷன் தன்னுடைய ஃப்ரெண்டுனோ தன்னுடைய சகோதரனோ தன்னோட நெய்பர்னோ அந்த மனுஷன் உதவி செய்யலை. யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனுக்கு தான் உதவி செஞ்சார். தேவையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணுறோன்னா அது நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. இந்த நல்ல சமாரியன் இந்த மனுஷனுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்து இவன் நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு அங்கே இருந்தாரா? இல்லை, அவர் கையில் இருந்த எல்லாத்தையுமே அந்த சத்திரக்காரன் கையில் கொடுத்துட்டு இனி ஏதாவது தேவைப்பட்டால் நானே வந்து தரேன் அப்படின்னு பொறுப்பெடுத்துட்டு அங்கேருந்து போனார். இந்த நல்ல சமாரியன் கதை உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இந்த கதை ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி புதுசாக கேட்குறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த கதையை கேட்குற எல்லாருமே இதோடைய உள் அர்த்தம் என்னன்றதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. கதையை மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எல்லாருமே நல்ல சமாரியனா உங்களுடைய அயலான நீங்கள் உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களையும் நேசித்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் உங்கள் அயலானுக்கு உதவி செஞ்சு இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையை முடிச்சுட்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள எல்லாருக்குமே நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே இன்னொரு கதையோட மீட் பண்ணுறேன். God bless you all abundantly. Praise the Lord. Amen.